வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பார்க்க போகிறது அருள்மிகு விமல நாயகி உடனுரை அருள்மிகு தருமபுரீஸ்வரர் கோவில். இக்கோவில் அமைந்துள்ள இடம் முழையூர். இவ்வூர் கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் பட்டீஸ்வரத்திற்கு மிக அருகிலும் அமைந்துள்ளது. சோழ நாடு காவிரி தென்கரையில் அமைந்துள்ள தேவார தலங்களில் 24வது தலமாகும் இத்தலம். இக்கோவிலின் சிறப்பு பற்றி இப்பொழுது கேட்போமா? ஹர ஹர நம பார்வதி பதஜே ரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருவாக்கும் செய்தரும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடோ பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் கூப்புவர் கை. அருள்மிகு விமல நாயகி உடன் உரை தருமபுரீஸ்வரர் திருக்கோவில் அப்பர் சுவாமிகளால் பாடல் பெற்ற திருத்தலம் மாட கோவிலாகும். இத்தலமானது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பட்டீஸ்வரம் அருகில் முழையூர் என்ற கிராமத்திலே பழையாறை வடதலி என்ற போற்றுதல் கூறிய இடமாகவும், வள்ளலார் கோவில் என்ற அற்புதமான திருத்தலம் ஆகும். இவ்வாலயமானது சமணர்களால் மறைக்கப்பட்ட பொழுது அப்பர் பெருமான் உண்ணா நோன்பு இருந்து மீண்டும் சிவ வழிபாட்டிற்கு கொண்டு வந்த அற்புதமான தலம். அப்பர் சுவாமிகள் 5ஆம் துறைமுறையிலே அற்புதமான முறையிலே பாடல்களை பாடி வழிபட்டு சென்றிருக்கின்றார். மேலும் செங்கச்சோழனால் கட்டப்பட்ட 70 கோவில்களிலே இது ஆலயமானது ஒரு ஆலயமாகும். இவ்வாலயம் செங்கச்சோழன் கட்டிய அற்புதமான கற்றளியாகும். மாட கோவில்களிலே அற்புதமான ஒரு கோவில் என்றால் இது. இவ்வாலயத்திலே மேலும் விமலி என்கிற பெண் பசு பூஜித்ததனால் அம்பாளுக்கு விமல நாயகி என்று பெயர். உலகத்திலே தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 நிலைகளிலே முதலாவதாக இருக்கக்கூடிய தர்மத்தை கொடுக்கக்கூடிய, தர்மத்தை காக்கக்கூடிய தர்மபுரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் பெருமானாக 16 பட்டைகளோடு சிவலிங்கமானது இருக்கின்றது. மேலும் இவ்வாலயத்திலே 12 லிங்கங்களும் 12 ராசிகளுக்காக அற்புதமான முறையிலே வடிவமைக்கப்பட்டு ஆலயத்திலே வழிபாட்டுக்குரிய ராசி லிங்கமாக இங்கே இருக்கின்றது. மேலும் நந்திகேஸ்வரர் ரொம்ப விசேஷமான நந்தி. வருகின்ற சுவாமியை நேராக பார்க்காம நாம் வருகின்ற இடத்தை பார்க்கின்றோம், துவாரத்தை பார்க்கின்றார். அதாவது நுழைவு வாயிலை பார்ப்பதனால் அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கின்றார். ஸோ வருகின்ற அனைவருக்கும் எல்லா விதமான 16 விதமான செல்வங்களோடு வாழ்வினை கொடுப்பேன் என்பதற்காக அனுக்கிரக மூர்த்தியாக நந்தி பகவான் விசேஷமாக இருக்கார். மேலும் சிவபெருமான் 16 பட்டைகளோடு 16 விதமான செல்வங்களுக்கு அதிபதியாகி அற்புதமான முறையிலே ஊழ் வினைகளையும் பூர்வ ஜென்ம பாவங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான திருத்தலமாக இருக்கின்றது. மேலும் சிவபெருமானை ஆஞ்சநேயர் வழிபட்ட அற்புதமான தலமுமாகும். அதற்கு உண்டான கல்வெட்டு இங்கே இருக்கு, அதையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே போல் மேலும் ரொம்ப அற்புதமான முறையிலே மேற்கு பார்த்த திருத்தலமாக இருக்கின்றது. அதே போல் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி ரொம்ப அற்புதமான கலை நயத்தோடு புன்னகையோடு இருக்கின்றார். இவ்வாலயத்தில் மட்டுமே ரொம்ப அற்புதமான திருத்தலமாகும். சிவாய. இக்கோவிலில் சுவாமியும் அம்பாளும் ஒரே மண்டபத்தில் விற்றிருக்கிறார்கள். அபிஷேக தண்ணீர் ஒரே இடத்தில் சேர்ந்து விழுவதால் இக்கோவிலில் பிரதோஷ சுற்று என்பது இல்லை. இக்கோவிலின் தல விருட்சம் நெல்லி மரம். அருணகிரிநாதர் இத்தலத்து முருகனை தமது திருப்புகழில் போற்றி பாடியிருக்கிறார். திருநாவுக்கரசர் பதிகம் பாடிய தலம் மங்கையர்க்கரசின் நாயனார்
பிறந்த சிறப்புமிக்க தலம் இத்தலம். இத்தகைய சிறப்புமிக்க இத்தலத்திற்கு நாமும் சென்று இறைவனை வணங்கி அவன் அருள் பெற்று மகிழ்வோம்.